ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறைங்கிற கிராமத்தில் இருக்கிற குழந்தை வேலப்பர் முருகன் கோயிலை பற்றி தாங்க. கொடைக்கானல்லேருந்து 18 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது தான் பூம்பாறை கிராமம். எழில் கொஞ்சம் இயற்கையோடு குழந்தை வேலப்பர் கோயில் இங்கே இருக்குதுங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் சேரர் காலத்தில் கட்டப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படும் போகர் சித்தரால் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை வடிவமைச்சிருக்கிறாருங்க. 3000 ஆண்டு பழமையான கோயில் இது. போகர் 18 சித்தர்களில் ஒருத்தர். சித்தர்கள் ரசவாதம், மருத்துவம், தந்திரம், யோகம் ஆகிய துறைகளில் சிறந்தவங்க. போகரின் குரு காளிங்கராயர். இவரிடம் ரசவாதத்தை போகர் கற்றுள்ளார். போகர் ரசாயனங்கள், மூலிகைகள் மற்றும் அவற்றை பற்றி அறிவியும் பெற்றிருந்தார். தசாபாஷணம் அப்படிங்கிறது தசம்னா 10, பாஷணம்னா விஷம். 10 வகையான விஷத்தையும் மூலிகைகளையும் கலந்து போகர் இங்கே இருக்கிற முருகன் சிலையை வடிவமைச்சிருக்கிறாருங்க. இந்த முருகன் சிலையோட அபிஷேகங்கள் இன்றளவும் நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக இருக்குது. பண்டைய தமிழர்கள் மருத்துவத்தில் சிறந்தவர்கள் என்பது இதன் மூலம் விளங்கும். போகர் 3 சிலையை வடிவமைச்சதாகவும், முதல் சிலை பள்ளிமலை முருகன். அது 9 நவபாஷணம். இது 10 வகையான பாஷணத்தை வச்சு குழந்தை வேலப்பர் கோயிலை உருவாக்கியிருக்கிறார் முருகனை. இன்னொன்று மதிக்கெட்டான் சோலைங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதாகவும், அங்கே யாரும் போகிறதில்ல, கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அங்கே ஒரு சிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. மதிக்கெட்டான் சோலை அப்படின்னா இந்திரா சௌந்தரராஜன் கதையில் தான் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ போகிறவங்க தங்களோட மதியை இழந்துடுவாங்களாமா. ஏன்னா ஒரே ஃபாரஸ்ட், அது சூரிய ஒளி கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு அடர்ந்த காடாமா. அங்கே உள்ளே போனவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. முருகனுக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை வேலப்பர் பேர் இருந்ததுன்னா, அருணகிரிநாதர் பூம்பாறை கோயிலுக்கு வந்தப்போ அவரை அழைக்க ஒரு அரபிக்கு வந்தாலும், அப்போ நைட் ஆகிட்டுனால அருணகிரிநாதர் தூங்கும்போது குழந்தை வேலப்பர் குழந்தையாக சாதி பார்த்து அடக்கி ஏதோ காயம் செய்ய நினச்சிட்டு மாறி என்னை காத்த முருகா அப்படின்னு சொல்லி தான் குழந்தை வேலப்பர் அழைச்சதாகவும். என்ன மயிலாடும் பாறை, என்ன மீனிங் இருக்கு? இங்கே பாரு சார், லெஃப்ட் சைட்லாம் பாரு, எல்லாம் தான் தெரியுதா? இங்கே பாரு, இது பாரு. பார்க்கவே ஏதோ ராட்சச பூ மாதிரி. போலாமா? அருணகிரிநாதரோட சிலையும் இங்கே இருக்குதுங்க. இங்கே தைப்பூச தேர் திருவிழா ரொம்ப விசேஷமானது. இந்த கோயில் தை மாதம் ஸ்டார்ட் பண்ணி மாசி மாதம் நிறைவடையுமாமா. 10 நாட்கள் திருவிழா நடைபெறுது. இந்த தேரை எப்பயுமே முன்பக்கம்தான் வடம் பிடிச்சி இழுப்பாங்களாம். இந்த கோயிலில் முன்னே பின்னையும் வடம் இருக்குமா, அதை பிடிச்சி இழுத்து தான் இந்த தேரை இழுத்துட்டு வருவாங்களாம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு சொன்னாங்க. அதே போல் தேர் அச்சாணியில் 25,000 தேங்காய் உடைப்பாங்களாமா. நாங்கள் போனப்போ நல்ல மிஸ்ட்டு, மலை, க்ளவுட்ஸு, நல்ல ஒரு ஃபீலு. உண்மையிலுமே முருகனை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. முருகனோட அருளையும் பெறுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.